4 நாட்களுக்கு முன்பாக சென்னை கம்பன் கழகத்தில் ஜெகத் ரட்சகன் அவர்களோட பார்ட்டிசிபேஷனோடு நடந்த கம்பன் விழாவில் கம்பனால் மிக உயர்வாக மதிக்கப்பட்ட எம்பெருமான் ராமனை இழிவாக பேசிய ஹபிச்சுவல் அஃபண்டர். ஏன்னா வைரமுத்துங்கிற நபர் மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி. காரணம் என்னன்னா, ஆண்டாள் தாயார நான் அதை ரீகால் பண்ண விரும்புகிறேன். அவர் ஸ்ரீரங்கத்திலே தாசியாக இருந்தார்னு பேசினே இழிபிறவி இந்த வைரமுத்து. காரணம், அவர் அந்த மாதிரி பேசிய உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருமதி டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் கிராம பாடல்கள் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தியவர். அவர் 4 நாளாக உணவருந்தாமல் இருக்கார் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டு, நீங்கள் போய் கேட்டுக்கொண்டால் அவங்க விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் உணவு அருந்தலாம். காரணம், அவங்க உங்கள் பேரையே சொல்லி கொண்டு இருக்காங்க. எங்கள் ராஜா தவிர வேற யாரும் இந்த இழிபிறவியை கண்டிக்கலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் போனேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ டாக்டர் நவநீத கிருஷ்ணன் இருக்கார், யார் வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அவர் என்ன அவங்க டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன், நான் பிஹெச்டி வாங்கினதே ஆண்டாள் தாயாரை பற்றி ரிசர்ச் பண்ணி. ஆண்டாள் தாயார் திருச்சிக்கு போகவே இல்லை. அப்போ எப்படி அவங்க அந்த கோவிலில் இதாக இருந்திருக்க முடியும்? இது திட்டமிட்டு தமிழை வளர்த்த ஆண்டாள் தாயாரை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த தீய சக்தி வைரமுத்து அன்னைக்கு பேசினார். அதே மாதிரி இன்னைக்கு ராமனை பேசுறார். நான் கேட்குறேன், ஹூ ஆர் யூ? உனக்கு ஏன் ராமனை பிடிக்கல? எனக்கு புரியுது. காரணம் என்ன? ராமன்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். இவங்களுக்கு பிரச்சனையே அந்த ஒரு இல்ல வருது. கொண்டாட்டி ஒண்ணுன்னு சொல்லிட்டானே. இனி யாரு வைரமுத்து? மீ டூ வைரமுத்து. எத்தனை பெண்கள் காரி துப்பி இருக்காங்க. ஒரு விமனைசர், அந்த மாதிரி விமனைசர் ராமனை பேசுறதா நான் கேட்கிறேன். கபர்தார். எனக்கு அவரோட உறவினர்னு சொல்லி ஒருத்தர் திருச்சியில இருந்து அப்போ சொன்னது, அண்ணன் நல்லா தான் இருந்தாரு, எப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு. நான் என்ன சொல்றேன், தட் இஸ் யுவர் ரைட். ஆனா நீங்க பாருங்க, உதயநிதி ஸ்டாலின், நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன் சொல்லிட்டு உதயநிதி என்ன சொன்னாரு? ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும். ஆகவே இவர்களெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நியூ கன்வெர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபெனட்டிக்கல். அதனால ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் அப்படி பண்றது இல்லை. ஆனா இந்த புதுசா கன்வெர்ட் ஆனவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அதனால இந்த அரசாங்கம் இது ராமரை பத்தியே வீரமணி வைரமுத்து ஏற்கனவே ஒரு தரம் பேசியிருக்கார். இப்ப ரிமெம்பர் கரெக்ட், திருமுருகாற்று படைன்னு என்ன ஒரு புத்தகம் போட்டு அதுல பேசின பொழுது இதே மாதிரி பேசியிருக்கார். அதனால தொடர்ந்து குற்றம் செய்கின்ற வைரமுத்துவை குண்டாஸ்ல கைது பண்ணணும். இல்லைன்னு சொன்னா இந்தியா முழுவதும் அந்த தீய சக்தி ஹிந்து விரோதிக்கு எதிராக டெலிபரேட்லி இஸ் அஃபண்டிங் ஹிந்து சென்டிமெண்ட்ஸ். நான் கேட்குறேன், இன்னி வரைக்கும் நான் பயங்கரவாதிகளை எதிர்த்திருக்கேன், ஆனா இஸ்லாம் மதத்தை நான் விமர்சனம் பண்ணது இல்லையே. நீ யாருன்னு கேட்குறேன், நீ யார்? இன்னும் சொல்ல போனா எம்பெருமான் ராமனை இப்படி பேசினவனா மரியாதையா பேசினே அவசியம் இல்லை, நீ யாருடான்னு கேட்கலாம். நான் அவ்வளவு தூரம் ஒரு இழிந்த ஜென்மம். அதனால இந்த அரசாங்கம் வைரமுத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலைன்னா வீடு வீடா ஸ்டாலின் அரசு ஹிந்து விரோத அரசு. அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்டாலின் போயிருந்தார். நான் கேட்குறேன், மை ஃப்ரெண்டு ஜெகத் ரட்சகன் அங்கே எப்படி உட்காந்துருந்தான், ஏன் இது பண்ணியிருக்க வேண்டாம், நிறுத்துறா சொல்லியிருக்க வேண்டாமா? ஜெகத் ரட்சகன், நீங்க வைஷ்ணவரா? உங்களுக்கு ராமன் மேல பக்தி இருக்கா, பெருமாள் மேல பக்தி இருக்கான்னு நான் ஜெகத் ரட்சகனை நேர கேட்கிறேன். யூ பீப்புள் ஆர் ஆக்டிங். ஹிந்துக்களை ஏமாத்துறதுக்காக ஹிந்து வேஷம் போடுறீங்க. இல்லைன்னா எம்பெருமான் ராமன் அப்படி பேசின இழிந்த ஜென்மத்தை அந்த இடத்துல நிறுத்துடான்னு சொல்லியிருக்கணும். சீஃப் மினிஸ்டர் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கு காரணமே நான் சொல்றேன், யூ ஆர் அன் ஆன்டி ஹிந்து. இந்த கவர்மெண்ட் ஆன்டி ஹிந்து. அதனால
இவ்வளவு மோசமான ஒரு நபரை வெளியில விட்டு வைக்கிறது மத நல்லிணக்கத்துக்கு ஆபத்து. வைரமுத்து மாதிரி தீய சக்திகள் வெளியில தெரியப்படாது. யூ ஷுட் பி பிஹைண்ட் பார்ஸ். அது கைது பண்ணாம இந்த அரசாங்கம் இருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதோட இல்ல, நேத்திக்கு நான் பல்லாவரத்துல பேசணும்னு இருந்தது, காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு காவல்துறையோட மென்டாலிட்டி நான் சொல்றேன் என்ன மாதிரின்னு. யூ ஆல் வில் பி டேக்கன் டு டாஸ்க் பை May 26. காரணம் என்னன்னா, பொன்முடின்னு அனதர் தீய சக்தி அவர் விலைமாதர் வீட்டில் போய் சைவமா வைஷ்ணவமானு பேசினது நீங்க எல்லாரும் உங்களுக்கெல்லாம் தெரியும். அத ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கு போலீஸு? இந்த பேச்சை தொடர்ந்து கலவரம் ஏற்படவில்லை, அதனால க்ளோஸ் பண்றோன்னு. அப்ப நீங்க போட்ட கேஸ் எல்லாம் கலவரம் வந்தா போட்டீங்க? வெறுப்பு பேச்சுக்கு கலவரம் வந்தா தானா? அதனால சொல்றேன், நான் தமிழக காவல்துறைய ஆன்டி ஹிந்து. அதனாலதான் நீ பொன்முடியை கைது பண்ணல, அதனாலதான் நீங்க வைரமுத்து இன்னும் கைது பண்ணல. இது வன்மையாக கண்டிக்கிறது. நீங்க நான் என்ன சொல்றேன், எனி எக்கனாமிக் இஷ்யூ ஒரு நாடு நடவடிக்கை எடுத்தா பாதிப்பு வரும். ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா, ரஷ்யா, நீங்க அண்ட் சைனா, இந்தியாவும் சைனாவும் சேர்ந்தா பாப்புலேஷன் நியர்லி ஆஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் வேர்ல்டு. இது 140 கோடி, அது 140 கோடி. அதனால பொருளாதார நடவடிக்கைகள் டபுள் எட்ஜ்டு நைஃப். இதனால அமெரிக்கா பாதிக்கும். அமெரிக்காவுக்கு எதிர் எண்ணம் கொண்ட நாடுகள் பிரேசில், பிரிக் நேஷன்ஸே ஃபார் தட் மேட்டர், சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, இந்தியா எல்லாரும் தே ஆர் கம்மிங் டுகெதர், ரஷ்யா. அதனால இதன் பாதிப்பை அமெரிக்காவும் எதிர்கொள்ள வேண்டி வரும்.